அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மந்த் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன். உங்கள் காதல் உங்களை காண்டாக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 பைல் பண்ணுறேன். ஏன்னா வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பைல் வந்து சரியாக செட் ஆகாது. அதனால் பைல் 1 அவங்க வந்து இன்னும் டெசிஷன் எடுக்கலை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. பைல் 1. பைல் 2 பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து அவங்க உங்கள் கிளாரிட்டிக்கு ரெடி ஆகலாம். ரெண்டுமே ஸ்வோர்ட் எனர்ஜி ரொம்ப குவிக்காக இருக்கும் ஆக்ஷன். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க வந்து டெசிஷனுக்கு வரல அப்படிங்கிறது தான் இங்கே மெயினாக போயிட்டுருக்கு எனர்ஜி. பைல் 1 உங்களோட எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்குலர் எனர்ஜி இன்னும் டெசிஷன் எடுக்கலை. போகலாமா வேணாமா இல்லை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. மேபி நிறைய இம்பேலன்ஸ் இருக்குது இந்த எனர்ஜியில். அதுக்கப்புறம் ரொம்ப கார்டட். மேபி அவங்க எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக பயப்படலாம். அதுக்காக அவங்க வந்து தயங்கிட்டு இருக்காங்க. பைல் 2 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினின் எனர்ஜி யூஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். செகண்ட் பார்த்திங்கன்னா லீப்ரா எனர்ஜி. ரெண்டுமே லீப்ரா எனர்ஜி. இன்றைக்கி வந்து ரீடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது லீப்ரா எனர்ஜி. இதுவுமே லீப்ரா எனர்ஜி. ஸோ ஜஸ்டிஸ்னால தான் வந்து இந்த யூனியன், அதாவது இந்த கம்யூனிகேஷன் இன்னும் நடக்கலை. ஏன்னா பாஸ்ட்டில் மேபி இந்த மாஸ்குலர் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் இன்னும் உங்களுக்கு வரல. இல்லை நீங்கள் கேட்ட கிளாரிட்டி பைல் 2 நீங்கள் கேட்ட கிளாரிட்டி இன்னும் இந்த மாஸ்குலின் கொண்டு வரல. அதனால் அவங்க தயங்கிட்டு இருக்காங்க. பட் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். அவங்க வந்து இந்த கனெக்ஷன் எப்படி க்ரௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஹீஸ் ஜஸ்ட் லைக் தட் உட்காந்துட்ருக்கல. லெட்ஸ் ஜம்ப் இன் டு த ரீடிங். நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் பைல் 1 ஸ்பிரிட்ஸ். நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன். அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்களா? இப்போ இன்டெசிஷனில் இருக்க எனர்ஜி. எஸ், குவிக் கம்யூனிகேஷன் இருக்குது. பைல் 1 ஹாப்பி நியூஸாக ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன். பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. எமோஷனலாக ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப மெச்சூர்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு இந்த கனெக்ஷன் வந்து திஸ் இஸ் த ரைட் பர்சன் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சு இப்போது. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு மேக் த மூவ் சூன். நீங்கள் ரொம்ப விரைவாக எதிர்பார்க்காத சமயத்தில் இது வரும். இல்லை ஜஸ்டிஸ். மேபி அவங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் இருக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷனுக்கு அவங்க முன்னாடி ஏதாவது துரோகம் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து துரோகம்னா வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதோ கைண்ட் ஆஃப் துரோகம் தான். ஸோ என்ன சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எது வேணால் நடந்திருக்கலாம். ஸோ அதை பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு இன்னும் அவங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இல்லைனா அவங்க சரியான சூழ்நிலையில் இல்லை. ஹீ இஸ் கன்ஃபியூஸ்ட். 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. பேக் ஸ்டாப், பெட்ரேயல். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களுக்கு நிறையா துரோகம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க மனசு ரொம்ப அரிச்சிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டான ஆள், ரொம்ப நியாயமான ஆள். ஃபெமினின். நீங்கள் வந்து வெரி ஜென்யூன், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. எப்போவுமே வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டானது. நீங்கள் எங்கேயுமே யாருக்கும் துரோகம் பண்ணுறதோ, ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ, இல்லை வந்து ஒருத்தங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதோ, இந்த மாதிரி எந்த இதுவுமே உங்ககிட்ட இருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு துரோகம் இவங்க பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க மனசை உறுத்திட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஆக்சுவலாக வாக்கவே பண்ணியிருக்கீங்க இந்த கனெக்ஷன்லேருந்து. அவங்க திரும்ப தான் வராங்க. இது வந்து ரீயூனியன், ரிகன்சிலியேஷன் எனர்ஜி தான் நான் பார்க்குறேன் இங்கே. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க செஞ்ச காரியத்துக்காக. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு கம் பேக். இது வந்து இப்போ பிளாக்கேஜ் இருக்கேன்னா அவங்க பேலன்ஸ் கொண்டு வரல அப்படிங்கிறது தான் பிளாக்கேஜ். இப்போது ஸோ உங்ககிட்ட பேசாமல் இருக்குது இந்த மாஸ்குலினுக்கு வருத்தமாக இருக்கான்னா எஸ், வருத்தமாக இருக்குது. இப்போதைக்கு உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் அபண்டன்ஸ், கிரியேட் யுவர் ஓன் அபண்டன்ஸ். அடுத்தது வந்து நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் இப்போ உங்களோட மெயின் கைடன்ஸ். இப்போதைக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த கனெக்ஷன் தானாக கிரவுண்ட் ஆகும். ஹீ இஸ் த ஒன் நீட்ஸ் டு கம் அண்ட் ப்ரப்போஸ். நீங்கள் வாக்கவே பண்ணது இந்த மாஸ்குலினை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஹீ இஸ் ஹார்ட் ப்ரோக்கன், ஹீ இஸ் ப்ளீடிங். அவங்க எதிர்பார்க்கல நீங்கள் வந்து ஒரு சின்ன துரோகத்துக்காக இப்படி விட்டுட்டு போவீங்க, நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு எதிர்பார்த்து. அவங்க தெரிஞ்சே பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் விலகி போவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. பட் யூ வாக்ட் அவே. அது வந்து இந்த மாஸ்குலினை ரொம்ப பெருசாக பாதிச்சிருக்கு.
ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. எஸ், ரிகன்சிலியேஷன் செலிப்ரேஷன். மேபி நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் போக போகிறீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நைட் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜி, ஃப்ளைட் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். மேபி நீங்கள் எங்கேயாவது ஷார்ட் ட்ரிப் போக போகிறீங்க, இல்லைன்னா இந்த மாஸ்க் உங்களோட எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம், லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வித்ட்ரான் ஸ்டேட்டில் இருக்கீங்க இந்த கனெக்ஷன்லேருந்து. ஸோ மேபி ஹி வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட். அது பேசுகிறதுக்கு வந்து இது இந்த சூழ்நிலைகள் சரியாக இருக்காது. ஸோ வி வில் கோ அவுட் அண்ட் ஹாவ் அ ஓப்பன் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யூ ஆர் கோயிங் டு கோ அவுட். பட் யூ ஆர் கோயிங் அவுட், யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி கைடட். அதில் மேபி யூ ஆர் கோயிங் அவுட் ஃபார் சம்திங், ஐ டோன்ட் நோ. பட் நீங்கள் ஒரு பார்ட்டியோ இல்லை ஒரு செலிப்ரேஷனுக்கோ நீங்கள் போக போகிறீங்க கூடிய சீக்கிரம். அங்கே தான் இந்த கம்யூனிகேஷன் நடக்கும். இது ட்ரிப்பாகவும் கூட இருக்கலாம். அவங்க என்ன விஷயம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்ககிட்ட அப்படின்னா, அவங்க வந்து இப்போ ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து அவங்க ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இல்லைன்னா நிறையா பிளாக் மேஜிக் ஸ்பெல் ஒர்க் வந்து உங்களை சுற்றி நடந்துட்டுருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இதுதான் அவங்க உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. அவங்க ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிளாக் மேஜிக் ஸ்பெல் ஒர்க் இருக்குது. இல்லைனா ஹீஸ் மேனிஃபெஸ்டிங் யூ பேக் இன் டு ஹிஸ் லைஃப். அவங்க வந்து இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஏன்னா உங்களோட பிளானிங் வேறையாக இருக்குமோ, ஏன்னா நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. இல்லைனா யூ ஹேவ் ஷிஃப்டட் சம்வேர் எல்ஸ். அதனால் இவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். பட் மேபி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சா அப்படின்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் ஹீ இஸ் கோயிங் டு டாக் டு யூ, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு மேலே உங்களை பிரிஞ்சிருக்கிறது வந்து அவங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இல்லைனா தள்ளப்படுவாங்க. லெட்ஸ் see what is the future. oh my god, கையில் லட்டு மாதிரி வந்து விடுது. யூனியன். இந்த மேஸ்குலின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஹீ இஸ் கோயிங் டு புட் லாட் ஆஃப் ஒர்க். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே டைம் லைனே ஸ்பிரிட்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது உங்கள் கரியரில். மேஸ்குலினும் இப்போ வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே தனித்தனியாக ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேஜுக்கு வந்த வாட்டி தான் இந்த யூனியன் நடக்கும். கண்டிப்பாக ஃபெமினின் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் கரியரில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இல்லைனா ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு மைல் ஸ்டோன், இல்லைனா நீங்கள் அச்சீவ் பண்ண ஒரு ஹைட்டை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 2 of Cups உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிங்கனாலுமே இது வந்து கண்டிப்பாக கூடி வராது. அதனால் டோன்ட் ஃபோர்ஸ், டோன்ட் எக்ஸ்பெக்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் கரியர். ஏன் உங்களோட வெற்றி இங்கே ரொம்ப முக்கியங்கிறது பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும். பட் பிரபஞ்சம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யூ ஷுட் பி த எம்ப்ரஸ். மேபி அவங்க குழந்தைய அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்களா இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து உங்கள் காலில் நின்னதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ தான் சேஸ் பண்ணாலும் இது நடக்காது. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். 3 of Cups, யூ ஹேவ் டு ட்ராவல் அலாங் வித் அதர்ஸ். நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இப்போ தனியாக ஒரு பயணம் போக போகிறதில்ல. ஸோ இது வந்து உங்களோட மெயின் கைடன்ஸ். நீங்கள் வந்து சேர்ந்து தான் போக போகிறீங்க. நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ண போகிறதில்ல. அதாவது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் தனியாக ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ண போகிறீங்க. மேஸ்குலின் ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் நீங்கள் சரியான பாதையில் போகிறதுக்கான வழி உங்களுக்கு காட்டப்படும். ஸோ இந்த மேஸ்குலின் ஏன் 5 of Pentacles இருக்காங்கன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு ஃபர்தராக போகலாம். ப்ளீஸ் clarify this 5 of Pentacles ப்ளீஸ். why this 5 of Pentacles? நான் வந்து பார்க்குறேன் காமிக் பீப்புள் வந்து ஃபெமினினை பற்றி நிறையா தப்பான விஷயங்கள், காசிப்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த கனெக்ஷனை உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் மேஸ்குலின் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இட். நிறைய அவுட் சைட் நாய்ஸ் உங்களுக்கு இந்த கனெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இருக்குது. 5 of Pentacles ப்ளீஸ். 5 of Pentacles. ட்ராமா ஸ்டார்டர் ரிவர்ஸ், இக்னோரிங். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமிக் நிறையா ட்ராமா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மேபி இந்த மேஸ்குலின் உங்களோட வேல்யூ ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போது கார்லெஸ், அதுவும் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மேஸ்குலின் வந்து இந்த ட்ராமா நம்பியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்பாதனால ஹீ இஸ் எஸ்கேப்பிங் சம் கைண்ட் ஆஃப் ட்ராமா. அதுதான் இங்கே இந்த ட்ராமா ஸ்டார்டர்லேருந்து திஸ் இஸ் அ ரீசன் இந்த மேஸ்குலினுக்கு சக்ஸஸ் வர்றதுக்கு. இந்த ட்ராமாவை இந்த மேஸ்குலின் வந்து நம்பி இருந்தாங்கன்னா
அவங்க ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பில் போய் மாட்டியிருப்பாங்க. அதனால் அவங்க நிறைய இழந்திருப்பாங்க. அதாவது நிறைய ஃபினான்ஷியல் லாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவல் இருக்குது பாட்டம் டெக்கில். கண்டிப்பாக நீங்கள் இல்லைனா மாஸ்குலின் ட்ராவல் பண்ண போகிறீங்களா? பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் டுகெதர். ஐ டோன்ட் நோ அபவுட் இட். பட் இந்த மாஸ்குலின் வந்து இப்போது இந்த காமிக் எனர்ஜியை இக்னோர் பண்ணுறாங்க. அவங்க உங்களை பற்றி சொல்கிறதையும் அவங்க கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்க சரியான டெசிஷன் எடுத்துக்காங்க. ஏன்னா அவங்க மேபி அவங்க நம்புகிறாங்களா இருக்கும், அவங்க ஹார்ட் ஒர்க்கை நம்புகிறாங்க. அதனால் இப்போது அவங்க வந்து சரியான பாதையில் இருக்காங்க. அதனால தான் இந்த கனெக்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இட்ஸ் ஹீ இஸ் இன் த ரைட் டைரக்ஷன். தட்ஸ் வாட் ஐம் சீயிங். வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். பார்த்தீங்கன்னா டெத் இஸ் அ பிளாக்கேஜ். இந்த மாஸ்க்கு நிறைய காமிக் எனர்ஜியை முடிக்கணும். இது ஸ்பெல் ஒர்க் இந்த மாதிரிலாம் இருந்தால் இதெல்லாம் கிளென்ஸ் ஆனால் தான் இந்த யூனியன் நடக்கும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ஃபெமினன் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர் இல்லைனா க்ரியேட்டிவிட்டி. அது ரொம்ப முக்கியம். அப்சைட் டவுனில் பிடிச்சிருக்கேன். ஸோ மாஸ்குலின் வந்து ஃபினான்ஷியல் லாஸ் வந்து ஓவர் கம் பண்ணி ஹீ இஸ் கோயிங் டு பி த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் லாஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கவலைப்பட why am I saying like that? 8 of Pentacles, 7 of Pentacles, 8 of Pentacles. நான் இங்கே பார்க்குற கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ படிப்படியாக இந்த மாஸ்குலின் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் போவாங்க. அதுக்கப்புறம் மேபி நீங்கள் உள்ளே வரனாலேயோ இல்லை உங்களோட காதலோட எனர்ஜினாலேயோ டிவைன் பிளஸ்ஸிங்னாலேயோ இந்த மாஸ்குலின் ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8லேருந்து நேராக கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் போவாங்க. மேபி இது வந்து மாஸ்குலினுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியடாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனை வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த இன்டெசிஷன் வந்து இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் 2 பேருமே தனித்தனியாக சாதிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் இந்த கம்யூனிகேஷன் தள்ளி போகுதே தவிர இந்த கனெக்ஷன் பிரேக் ஆகிறதுக்கு இப்போதைக்கு இந்த எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா மாஸ்குலின் ஒரு ட்ராமா ஸ்டார்டர் வந்து கட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் த எண்ட் ஹியர். ஒரு காமிக் எனர்ஜியை கட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கட் பண்ணனால தான் இந்த மாஸ்குலின் ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க. அடுத்து இந்த கனெக்ஷன் வந்து சரியான பாதையிலையும் போக போகுது. ஸோ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், இட்ஸ் இன் யோர் ஃபேவர். பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரீடிங். ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கேட்குற கிளாரிட்டியை கொடுக்காதனால ஒரு டிலே நடந்துகிட்ருக்கு. அதனால் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இல்லைனா வந்து மேபி இந்த மாஸ்குலின் வந்து கொஞ்சம் தயங்கலாம். யூ ஆர் அ ஸ்ட்ராங் ஃபெமினன். அதனால் வாட்டர் அண்ட் ஏர் சைன் மெயினாக லிப்ரா எனர்ஜி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா விர்கோ எனர்ஜி இங்கே ரொம்ப ப்ரொடாமினண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வெதர் ஹீ இஸ் கோயிங் டு கான்டாக்ட் 4 of Pentacles. இந்த மாஸ்குலின் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வெதர் திஸ் மாஸ்குலின் இஸ் கோயிங் டு கான்டாக்ட் ஸ்பிரிட்ஸ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். வெதர் ஹீ இஸ் கோயிங் டு கான்டாக்ட். சர்ப்ரைஸா ஹீ இஸ் கோயிங் டு ஹேவ் கிளாரிட்டி. எஸ் எஸ் நீங்கள் லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க போகிறீங்க. இந்த மாஸ்குலின் கான்டாக்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் எஸ். மேபி மாஸ்குலின் வந்து ரொம்ப தீவிரமாக அதை தான் யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இந்த வித்ட்ரான் பண்ணிட்டாங்க. அவங்க மேபி யூ வித்ட்ரான் பண்ண கனெக்ஷன். ஏன்னா கிளாரிட்டி கிடைக்காதனால ஏன்னா மாஸ்குலின் வித்ட்ரான் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ஃபுல்லாக அவங்க தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக எப்படி இந்த நியூ பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, பிகாஸ் இந்த மாஸ்குலினுக்கு இந்த காதலை பற்றின ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. ஜட்ஜ்மெண்ட் கார்டு. மேபி இந்த பிரபஞ்சம் அதை அவங்களுக்கு உணர்த்தியிருக்கலாம். ஏன்னா ஏதாவது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இந்த மாஸ்குலின் நடந்திருக்கலாம். இல்லை இந்த கனெக்ஷனை பற்றி பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கலாம். வை திஸ் கனெக்ஷன், வை ஹீ நீட்ஸ் டு ஃபாலோ திஸ் ஃபெமினன், வை ஹீ நீட்ஸ் டு மேரி திஸ் ஃபெமினன், இல்லைனா லவ். எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி இந்த மாஸ்குலினுக்கு கிடச்சிச்சு. அவங்க ஹார்ட் சக்ரா ஃபுல்லாக ஹீல் ஆயிடுச்சு. நவ் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி அவேக்கன்ட் அபவுட் ஹிஸ் லவ் அண்ட் திஸ் கனெக்ஷன். கிளாரிட்டி ரொம்ப குழம்பி இந்த மாஸ்குலினுக்கு ஒரு குழப்பத்துலேருந்து ஒரு தெளிவு, அதாவது ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பாக், அந்த போதி மரத்தில் புத்தருக்கு கிடைச்ச அந்த ஒரு ஞானம் ஆசை அழிவிற்கு காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து மேபி அந்த மாதிரி ஒரு புரிதல் மாஸ்குலினுக்கு வந்துருச்சு இப்போது. ஸோ இந்த மாஸ்குலின் லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க போகிறாங்களா அப்படின்னா எஸ். இப்போ இம்மீடியட்டாக எடுக்க போகிறாங்களான்னா இல்லை. ஹீ இஸ் திங்கிங் அபவுட் இட், ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீ இஸ் கோயிங் டு டேக் த கால். எப்போ அப்படின்னா அது கிளாரிட்டி அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஹீ இஸ் கோயிங் டு டேக் த ஸ்டெப் இன் ரைட் டைம். So let's see what is happening. What is the blockage, spirits? What is the blockage in this connection? What is the blockage for no contact? Reverse இல்லை வருது பார்த்திங்கன்னா 9 of Wands. மேபி இந்த மாஸ்குலின் வந்து ரீசன்ட் பாஸ்டில் அவங்க வந்து மேபி அவங்க இந்த கனெக்ஷனுக்காக ஃபைட் பண்ணல. மேபி ஹீ வித்ட்ரான் சம்திங். ஃபைட் பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் ஃபைட் பண்ணலை. அதுதான் இப்போ பிளாக்கேஜ். அதனால் திரும்ப அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் ஃபேக் நியூஸ் ஹீ டிடன்ட் ஃபைட் ஃபார் திஸ் கனெக்ஷன். ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இல்லை. ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த காமிக் உருவாக்குனால மேபி இந்த
ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இந்த மாஸ்குலின் வந்து இந்த கனெக்ஷன் இனி வேண்டாம் அப்படின்னு, இல்லை நான் இனிமேல் ஃபைட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஏதாவது முடிவெடுத்துக்கலாம். ஆனால் இப்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. மேபி நீங்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. மேபி யூஆர் ஃபீலிங் இனஃப் அலோன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த 9 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா யூஆர் இனஃப். நீங்கள் வந்து இந்த மாஸ்குலினை சேஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிருக்கலாம். ஸோ இந்த மாஸ்குலினுக்கு அது இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஹீ ஷுட் பி த கிங். அதாவது ஃபைட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிங் வாரியர் எனர்ஜி. இதை விட்டுட்டு ஃபைட் பண்ண முடியாது. ஹீ நீட்ஸ் டு பி கன்சிஸ்டன்ட் வித் திஸ் ஃபைட்டிங். அதாவது எப்போவுமே தொடர்ந்து பண்ணணும். அப்போ தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது மேபி புரிஞ்சிருந்துருக்கலாம். மேபி யூ கேவ் அப் ஆன் திஸ் மாஸ்குலின் ரீசெண்ட் பாஸ்டில். இல்லைனா இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஃபைட்டை பண்ணல. ஏன் அப்படின்னா நீங்கள் யூ ஆர் த குயின் ஆஃப் கப்ஸ். நீங்கள் டிமாண்ட் பண்ணுற கிளாரிட்டி அந்த மாஸ்குலின் நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஈகோ. ஆனால் இப்போ இந்த மாஸ்குலினுக்கு புரியுது. இந்த இல்லூஷன்ஸ்லாம் இந்த தனிமையில் யோசிக்கும் போது இந்த மாஸ்குலின் நிறைய விஷயங்கள் புரியுது. அதனால தான் இந்த கிளாரிட்டி நம்ம பார்த்தோம். சுற்றி குழப்பத்தில் ஒரு தெளிவு கிடச்சிச்சு. ஏன் அப்படிங்கிறதுக்கான விடை இப்போ இந்த மாஸ்குலின் உங்கள் எனர்ஜியை மேட்ச் பண்ணுறாங்க. கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி ஆஃப்டர் ஹேவிங் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். இப்போது கிளாரிட்டி இந்த மாஸ்குலினுக்கு வருது. இல்லைனா நியர் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக வந்தே தீரும். இப்போதைக்கு நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் டுகெதர் வித் சம்படி. இல்லைனா வந்து நீங்கள் கரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இல்லைனா யூ ஆர் கோயிங் டு ஒர்க் அலாங் வித் திஸ் மாஸ்குலின் சூன். எஸ், இட்ஸ் அ லவ் அண்ட் கொலாபரேஷன். மேபி நீங்களும் மாஸ்குலினும் ஒரே என்ன சொல்கிறது, ஒரே ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க். இல்லைனா யூ ஆர் த பெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் ஈச் அதர். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நியர் ஃப்யூச்சரில் இந்த மாஸ்குலின் ஒரு லீப் ஆஃப் ஃபேத் எடுக்க போகிறாங்க. உங்களை நோக்கி, இல்லை அந்த கனெக்ஷன் நோக்கி. இவங்க இந்த வித்ட்ராம் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு இப்போ உணர்றாங்க. அவங்க நீங்கள் கேட்குற கிளாரிட்டி நிச்சயமாக கொண்டு வருவேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆஃப் பென்டிகல்ஸ். யூ வாண்ட்ஸ் டு ஒர்க் சம்திங் வித் யூ. அதாவது நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, இட்ஸ் கோயிங் டு பி அ குரூப் ஆஃப் பீப்புள். ஆனால் வந்து அதில் மெயின் ஃபிகர் பார்த்தீங்கன்னா நீங்களும் மாஸ்குலின் எனர்ஜியும் தான். ஸோ மேபி இப்போது நீங்கள் அட் ப்ரெசென்ட் வந்து 5 ஆஃப் கப்ஸ் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ஒரு ட்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். பட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க நோ, இட்ஸ் லைக் மிராக்கிள். மேபி இந்த மாஸ்குலின் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் கோ த்ரூ பண்ணிட்டுருக்காங்க. பட் ஹீ இஸ் கோயிங் டு சேஸ் யூ. கூடிய சீக்கிரம் உங்களோட ஃபினான்ஷியல் ட்ரபிளும் மாறும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் கோயிங் டு சேஸ் யூ. அப்போ தான் இந்த ஆஃபர் வந்து கிரவுண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். பட் கிரவுண்ட் ஒர்க் வந்து இப்போயே ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. இட்ஸ் அண்டர் ப்ராசஸ். ஏன்னா வந்து நைட் ஆஃப் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்டர் ப்ராசஸ். டவர்னு பார்க்குறேன் நான். அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அவங்க உங்களை பார்க்க தவறிட்டாங்க. அதாவது இந்த கனெக்ஷனோட அருமையை பார்க்க தவறிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த குழப்பத்தில். அவங்க இந்த கனெக்ஷனை சரியாக புரிஞ்சுக்கலாமே. எப்போவுமே இந்த மாஸ்குலின் வந்து 5 ஆஃப் கப்ஸ் 4 ஆஃப் கப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்க்காம இருக்கிறது. ஸோ இந்த மாஸ்குலின் என்ன இப்போ ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் என்னை வந்து ஐ வாஸ் பிளைண்ட் ஃபோல்டட். இல்லைனா ஐ காட் கன்ஃபியூஸ்ட் பை த காமிக் எனர்ஜி. இல்லைனா வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன், பதவி, பணம், ஃபேமிலி ட்ராமா, ஏதோ ஒன்று அவங்க கண்ணை மறைச்சிருச்சு. எப்போவுமே இங்கே ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே இருந்தது, அதை நான் பார்க்கல. பிகாஸ் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் பெட்ரேயல். அவங்க வந்து இதை சரியாக நான் பார்க்காம விட்டுட்டேன், இது என்னோடய தப்பு தான் அப்படின்னு இப்போ உணர்றாங்க. இந்த தனிமை அவங்களுக்கு நிறையா புரிய வைக்குது. இப்போ இந்த மாஸ்குலின் வந்து தனிமையில் இருக்கும்போது எல்லாமே நீங்கள் கேட்டது தவறு இல்லை அப்படிங்கிற புரிதல் இந்த மாஸ்குலினுக்கு வருது. பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் கமிட்மெண்ட், ஹெரோஃபண்ட். மேபி அவங்க இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, காமிக் மேபி அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா வந்து சில விஷயங்கள், சில ரகசியங்கள் வெளியில் வரப்போகுது. அது வெளியில் வரனால இந்த மாஸ்குலின் கொஞ்சம் ரிலீவ்டாக ஃபீல் பண்ண போகிறாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. மேபி காமிக்கை பற்றின ரகசியங்கள் வெளியில் வரப்போகுது. இட்ஸ் கோயிங் டு கம் அவுட் அன்எக்ஸ்பெக்டட்லி. That's what I'm seeing. மேபி இந்த கன்ஃபியூஷனில் என்னன்ற தெளிவு இப்போ இந்த மாஸ்குலினுக்கு வருது. எவ்வளோ துரோகமாக அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ புரியுது இந்த மாஸ்குலினுக்கு. That's what I'm seeing.
டெத் அண்ட் ரீபர்த். சில விஷயங்கள் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் கனெக்ஷன் ஆரம்பமாகும். திஸ் இஸ் த கைடன்ஸ். உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு முடிவு, ஒரு ஆரம்பம் இங்கே இருக்குது. ஸோ இந்த முடிவு, இந்த ஆரம்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியாது. மேபி இது உங்களுக்கான கைடன்ஸாக இருக்கலாம், இல்லை மேஸ்குலினுக்கான கைடன்ஸாக இருக்கலாம். சில முடிவு தான் சில ஆரம்பத்துக்கு வழிவகுக்க போகுது. பேஜ் ஆஃப் வான்ஸ், நியூ ஹோப், நியூ கரியர், நியூ வெஞ்சர், இல்லைனா வந்து கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு அப்புறம் தான் நடக்கும். மேபி இந்த எனர்ஜியை மேஸ்குலின் வந்து முடிக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது அப்படின்னா ஃபெமினின் யூ ஆர் கைடட் டு வாக் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். 10 of Swords, லீவ் த சிச்சுவேஷன். மேபி இது உங்களுக்காக இருக்கலாம், இல்லை மேஸ்குலினாக இருக்கலாம். சில விஷயங்களை முடித்தா தான் அந்த புது ஆரம்பம் நடக்கும். நீங்கள் முடிக்காமல் ரெண்டையுமே வந்து மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இட்ஸ் அ வெரி கிளியர் கைடன்ஸ். சப்போஸ் இந்த மாஸ்கில் வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ணாங்கன்னா ஃபெமினின் யூ ஆர் கைடட் டு எண்ட் திஸ் கனெக்ஷன். Tower, heartache. Karmic is trying to avoid a tower. She's heartbroken. ஏன் அப்படின்னா இந்த காமிக் எனர்ஜி வந்து இப்போ ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க உங்கள் சிச்சுவேஷனில். ஏன் அப்படின்னா மேபி மேஸ்குலின் வந்து அவங்கள பற்றி சில ரகசியங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லைனா அந்த ரகசியங்கள் வெளியில் வருது. காமிக் இஸ் ப்ளீடிங் நவ். ஏன்னா நீங்கள் வந்து ஃபெமினின் யூ ஆர் ஸ்டாண்டிங் டால் அண்ட் யூ ஆர் த குயின் ஆஃப் சோர்ஸ். நீங்கள் வந்து உங்கள் கிளாரிட்டியை கேட்குறது விடவே இல்லை எப்போவுமே. நீங்கள் கிளாரிட்டி கேட்குறதுனால இந்த மேஸ்குலின் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அந்த கன்ஃபியூஷனில் தான் அந்த மேஸ்குலின் விடை தேடி போகிறாங்க. அந்த விடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, இல்லை ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ இந்த காமிக் பார்த்தீங்க அப்படின்னா ஷீஸ் ப்ளீடிங், ஷீஸ் க்ரையிங். எப்படி இந்த மேஸ்குலினை கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படி. அதுக்கு பதிலாக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மேலே கரையை போடுறதுக்கு தே ஆர் ட்ரைங் டு டர்ட் டிக்கிங், லுக்கிங் ஃபார் டர்ட் ஆன் யூ ஆர் வைஸ் வர்ஸா. இதை பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்ன நிலத்தில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தோண்டிகிட்டு இருக்காங்க. பட் இதில் ஏதாவது பிரயோஜனம் ஆக போகுதா அப்படின்னா இல்லை. பிகாஸ் யூ ஆர் த குயின் ஆஃப் சோர்ஸ், யூ ஆர் ஸ்டேயிங் ஸ்ட்ராங், யூ ஆர் நாட் பாதர்ட், யூ ஆர் அன்ஃபேஸ்ட், அன்கிளேஸ்ட், யூ ஆர் ரா, யூ ஆர் மைண்டிங் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் எதை பற்றியும் எதுவும் யூ டோன்ட் வாண்ட் டு பெயிண்ட் எனி திங் ஓவர் யூ. என்னவோ பண்ணிக்கோங்க, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். இந்த மேஸ்குலின் வரணும் அப்படின்னா கிளாரிட்டியோடு தான் வரணும். தட் கிளாரிட்டி யூ காட். அதனால் இப்போ இந்த மேஸ்குலினுக்கு நல்லா தெரியுது இந்த காமிக் எனர்ஜியை முடித்தா தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. முடிக்கிறதுக்கு இவங்க நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கிறது இந்த மேஸ்குலினுக்கு தெரியுது. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டவர் ரிவர்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். வாட் இஸ் த குயின் ஆஃப் சோர்ஸ் அண்ட் டவர் ரிவர்ஸ் எனர்ஜி? வாட் இஸ் த குயின் ஆஃப் சோர்ஸ் அண்ட் டவர் ரிவர்ஸ்ட்? பார்த்தீங்கன்னா தே ஆர் ஷிட், காக் பிளாக்கிங். இந்த மேஸ்குலின் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது கண்டினியூஸாக பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தால் இந்த மேஸ்குலின் இந்த காதலை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மேபி இந்த காமிக் சைல்டை பற்றி உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கிளாரிட்டி கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்காங்க. மேபி மேஸ்குலின் உங்ககிட்ட பேசுகிறாங்களா, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு. தே ஆர் டூயிங் சம்திங் அபவுட் ஃபோன். மேபி இந்த மேஸ்குலினோட ஃபோன் அவங்க டேப் பண்ணுறாங்க. தே ஆர் டேக்கிங் ஸ்க்ரீன்ஷாட் அபவுட் திஸ் மேஸ்குலின் கான்வர்சேஷன். இந்த மேஸ்குலின் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிவ் அப் பண்ணும்போது அந்த மேஸ்குலின் ஏதாவது பண்ணால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க மேஸ்குலினை. we are going to show this to feminine so she won't marry you அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐன் ஷிட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, ஷீஸ் ஷிட் அப்படின்றாங்க. இம்பர்சோனேட்டர், வாண்ட் டு பி யூ, ஆக்ட்ஸ் லைக் யூ, ட்ரெஸ்ஸஸ் லைக் யூ, லுக்ஸ் லைக் யூ, காப்பி கேட். ஸோ இந்த மேஸ்குலினை வந்து ஃபினான்ஷியலாக வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் ஹி கான்ட் கம் டுவர்ட்ஸ் யூ. அதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளான். ஸோ இதை மேஸ்குலின் புரிஞ்சுக்கிட்டா ஹி கேன் ஓவர் கம் த சிச்சுவேஷன். ஏன்னா இந்த டெக்கு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 of Cups. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து அசைச்சிக்க முடியாது. ஸோ யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஜெய் சாரம். What is your guidance spirits please to this beautiful feminine energy? Wow. Queen of Cups. Is in reverse. ஏன் அப்படின்னா Father of Wands. மேபி ஃபெமினின் யூ வித்ட்ரான் திஸ் கனெக்ஷன். அதுதான் நீங்கள் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த மேஸ்குலின் வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணல. ஏன்னா அது காமிக் ஃபெமினின் எனர்ஜி. ஷீ இஸ் ட்ரைங் டு ஆக்ட் லைக் யூ பட் ஷீ கான்ட் ஆக்ட் லைக் யூ. இந்த மேஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ நீட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் ஹிஸ் பவர். ஹீ நீட்ஸ் டு டேக் ஆக்ஷன். 9 of Pentacles. He needs to feel confident.
இந்த இன்டெசிசிவ் எனர்ஜி வந்து இந்த மாஸ்குலனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா he is going to face a lot of loss consequences. ஏன்னா மேபி you already walked away from the situation, feminine. இந்த காமிக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி நடிக்க ட்ரை பண்ணுது, பட் ஷீ கான் பி யூ. மதர் ஆஃப் சோல்ஸ் அகேன், குயின் ஆஃப் சோல்ஸ் ஜி மாஸ்குலின் கிளாரிட்டி இல்லாமல் யூ காண்ட் மூவ் டுவர்ட்ஸ் இஸ் ஃபெமினின் எனர்ஜி. சன் ஆஃப் சோல்ஸ் மேபி நீங்கள் இந்த கன்ஃபியூஷனில் இந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு யங்கர் எனர்ஜி, மேபி ஒரு இன்வெஸ்டிகேட்டர், ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். டெம்பரன்ஸ் எனர்ஜி, யூ ஹேவ் டு பி பேஷண்ட். ஃபெமினின் போத் கைஸ், யூ ஹேவ் டு பி வெரி பேஷண்ட். எல்லாமே வந்து டிவைன் டைமிங்கில் நடக்கும். மாஸ்குலின் எனர்ஜி, நீங்கள் இந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா யுவர் அட்வைஸ் டு காண்டாக்ட் சம் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், இல்லைனா ஆல்ரெடி லீகல் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது அப்படின்னா யூ கேன் அப்ரோச் சம் ஹையர் அத்தாரிட்டி ஹூ இஸ் யங்கர் எனர்ஜி, இல்லைனா வந்து யூ ஹேவ் டு கெட் ஹெல்ப் ஃப்ரம் சம் யங்கர் எனர்ஜி. கண்டிப்பாக அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டாக இருக்கணும், அவங்க உண்மையை கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கணும். சிபிசிஐடி லைக் போலீஸில் ஹையர் அத்தாரிட்டி, அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், யூ நோ who you need to contact because you are always guided. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஹையர் them to find. இல்லைனா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணும்போது இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் ஐடியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஓவர் கம் த அப்டிக்கல். வித்தவுட் கிளாரிட்டி யூ கான் டச் த ஃபெமினின். ஸோ பி அவேர் ஆஃப் இட். இந்த கிளாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாரிட்டி ஒருத்தவங்க சுச்சுவேஷனை பொறுத்து மாறும். ஸோ யூ நோ வாட் கிளாரிட்டி யூ நீட் டு கிவ் மாஸ்குலின். So you have to be ready and you have to do the work, ground work பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஜெய் சாரம், God bless you.